சூப்பர் டீலக்ஸ் கிருஷ்ணன் மேம்க்கு நீங்கள் பையனாக நடிச்சிருக்கோம். அப்போ வந்து லாஸ்ட்டாக நீங்கள் ஆட்டோவில் தூக்கி போட்டு போகிறப்போ ஒரு வேர்டு ஒன்று சொன்னீங்க. கெட்ட வார்த்தையே ரொம்ப தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ண ஆள் நானாக தான். டான்ஸுங்கிற விஷயத்த கற்றுக் கொடுத்துட்டாங்க. நீ வந்து சாதிச்சா சினிமா தான் சாதிக்கணும், அதுக்காக இந்த வேலைக்கு போ அந்த வேலைக்கு போன ஒரு ஜனநாயகன் பற்றி ஏதாச்சும் ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்தீங்கன்னா படம் முடிஞ்சிருச்சுல. விஜய் சார் எப்படி இருக்காரோ இப்போ எப்படி இருக்காரோ அதே மாதிரி தான். இதில் தான் ஒரு விஷயம் நடந்தது. ஜனநாயகனில் போய் நான் ஒர்க் பண்ணும்போது தான் விஜய் சார் கூப்பிட்டு பேசினார். ஸோ எதுவுமே நம்ம வந்துட்டு நம்ம பண்ணல, நம்ம வந்துட்டு எல்லாம் எனக்கு அடிச்சு உளுந்து எனக்கு வந்துட்டு ரத்தமே வந்து நின்றுருந்தாலும் ஆனால் அதுதான் இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எப்படி ஆக்ட் பண்ணுறாங்கன்ற விஷயம்லாம் அவங்க கற்றுருப்பாங்க. அப்போ டிசிப்ளின் வந்து மூவிக்கு போனால் எப்படி இருக்கணும் அது கண்டிப்பாக அவங்களுக்கு கிடச்சிருக்கும். அப்படி சொன்னது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்தது. கண்டிப்பாக பார்க்கலாண்ணா அப்படின்னு ஹேண்ட் பண்ணேன். ஓகே நான் பாயின்னு சொல்லிட்டு அப்புறமா அவர் போனார். அவ்வளோ பெரிய மனுஷன் நின்று பேசுறது பெரிய விஷயமா இருந்தது எனக்கு. அவர் நோட் பண்ணாமல் அவர் நடந்திருக்காது இல்லை. எனக்கு இந்த மாதிரி ஒரு கிட்ஸ் எல்லாம் கூட்டு போகும்போது தான் தெரியும். பிரதர் இன்னொன்று என்னன்னா, எல்லா ஃபீல்டுலேயும் கெட்டது இருக்குது நல்லது இருக்குது. இந்த சினிமா வந்து பெருசாக தெரியுது, எல்லாத்துக்குமே தெரியுது. அப்படிங்கும்போது அது பெருசு தெரியுது, அவ்வளோதான். ஒரு சின்ன சின்ன விஷயத்துலையும் பொட்டி கடையில் கூட தப்பான விஷயம் நடக்குதா இல்லையா? எல்லாமே நடக்குதே, எல்லா இடத்துலையும் நடக்குது தான். ஆனால் என்ன, சினிமாங்கும் போது கொஞ்சம் பெருசாக தெரியுது. நம்ம எதை நோக்கி போகிறோம், எதை நம்ம எடுத்துகிட்டு போகிறோம் தான். நம்ம என்ன தான் நல்லதை நோக்கி போனாலும் கெட்டது நம்ம சைடு வரும் தான். அதை நவுத்திட்டு நல்லதை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளோதான். இவன் வந்து இப்போ ஸ்டாலின் சார் பார்க்குற மாதிரியான ஒரு ஈவெண்ட்டில் கூட டான்ஸ் பண்ணியிருந்தான். இப்போ ஒவ்வொருத்தர் கடலையும் இப்போ டான்ஸ் மூலியமாக தெரிஞ்சுட்டான். ஸ்க்ரீனில் தெரிய வைக்கிறதுக்கான சான்ஸ் தான். இப்போ ஆக்சுவலாக எல்லாருமே ஸ்க்ரீனில் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் வெளில போனீங்கனாலும் ஆக்சுவலாக கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்காங்க தான். இல்லை போனீங்கன்னா அவளை கண்டுபிடிச்சிடுறாங்களா, கேட்குறாங்களா இல்லையா? எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரோ நான் வந்து அப்படியே இந்த சைடு வரேன். என்னன்னா ஸோ இந்த மாதிரி ஃபேன் இதெல்லாம் வந்து சொல்லும் போது அது ரொம்ப ப்ரௌடாக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதெல்லாம் வந்து அதான் ஒரு ஆக்டரோட ஒரு இதுவே அதானே. ஸோ ஒரு அப்ரிஷியேஷன் அது எல்லாமே. ஸோ நான் வந்துட்டு ஒரு பெரிய ஃபேன் ஒருத்தருக்கு. ஓகே ப்ரோ, என்னோட அப்பாக்கு. சரியா ப்ரோ? ஏன்னா இப்போ வந்துட்டு நான் இந்த அளவுக்கு டான்ஸ் ஆடுறேன், நான் ஆடுறது நல்லா இருக்கு, செமையாக இருக்கு. இது யார் சொல்லி கொடுத்தாலும் என்ன சொல்லி கொடுத்தாலும் இவன் பண்ணுறானே. பாபா பாஸ்கர் மாஸ்டர் கூட ஒரு சொல்லியிருப்பாரு, அந்த போருக்கு போகணுன்னா ஒரு சரியான கத்தி வேணும், அந்த கத்தி வந்துட்டு நவீன்றா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆமாம் ஆமாம், அந்த கத்தியை தீட்டி உருவாக்குனதே இவர் தான். ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் எனக்கு என்னன்னா, அவர் வந்துட்டு ஒரு பாட்டு பண்ணணும். ஸோ இது நான் வந்துட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன். அவர் ஒரு பாட்டு பண்ணணும், எங்கள் அண்ணனும் நானும் ஒரு டபுள் ஹீரோ சப்ஜெக்ட் செம்மையாக ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேங்க. நடக்கும்னு நம்புகிறேன். கூடிய சீக்கிரத்தில் கண்டிப்பாக நடக்கும். அம்மா ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் சைடு. ஓகே 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 எல்லாருமே ஒரு இடத்துல கொடுத்துருக்கோம்ல. பிரதர் இப்பயுமே நாங்கள் டீச்சர்ஸ் டே விஷ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இடத்துல நாங்கள் விஷ் பண்ணுறது அம்மா அப்பா தான். உண்மைதான், கரெக்டு தான். நான் இப்போ கூட குட்டீஸ் போகிற டீச்சர்ஸ் டே விஷ் பண்ணிங்களா இல்லையா அப்படின்னு நான் கூட கேட்டேன். ஏன்னா நாங்கள் ஸ்கூலில் காலேஜில் ஃபேஸ் பண்ணதை தாண்டி எங்களுக்கு வாழ்க்கைன்னா என்ன எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தது தான். ஸோ டீச்சர்ஸ் டேனா ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணுறது அம்மா அப்பா தான். ஓகே ப்ரோ, இப்போ நீங்கள் டிஜேடியில் வந்து டைட்டில் வின் பண்ணீங்க. ஸோ உங்களோட ஸ்டைல் வந்து எல்லா ஸ்டைல்லையுமே டான்ஸ் ஆடினீங்க. எஸ்பெஷலி அந்த பறந்து இது ஜிம்னாஸ்டிக் பண்ணுற மாதிரி நிறைய பண்ணீங்க. நம்ம ஒரு மாஸ்டர் ராகவராலன்ஸ் மாஸ்டர் கூட தனியாக உங்களை செப்பரேட்டாக கால் பண்ணி உங்களை கூப்பிட்டு பாராட்டினார். அந்த வீடியோ எல்லாமே நாங்கள் பார்த்தோம். இப்போனா நீங்கள் அந்த டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ரொம்ப டஃப்பாக இல்லை இந்த டக்குன்னு இந்த ஸ்லிப்பாக இருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னு கூட என்னால் சொல்ல முடியல. ஃபினாலே ஸ்லிப்பாக இருந்ததுன்னா தலை போயிருக்கும், ஓப்பன் ஆயிருக்கும். இல்லைன்னு அந்த மாதிரி சுச்சுவேஷன் போயிருக்கீங்களான்னு கேட்குறேன். ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆன மாதிரி அவங்க டான்ஸில். அதான் ப்ரோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது நடக்கும்ல. இல்லை அந்த அதில் வந்து ஹையஸ்ட்ல இருந்துக்குள்ள இது வந்து ரொம்ப மோசமாக நான் ஃபேஸ் பண்ண பயந்துட்டேன் டோட்டலாக. அவ்வளோதான் நினச்சி ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆனோம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஏன்னா அவங்க ஸ்டைல் எல்லாமே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறப்ப கூட அந்த புஷ்பாவை பற்றி கேட்டு வர சொன்னாங்க, புஷ்பா டான்ஸை பற்றி கூட கேட்டு வர சொன்னாங்க. அது உண்மையாலுமே அது எனக்கு தெரிஞ்சு அல்லு அர்ஜுனுக்கு அப்புறம் இவன் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சது. எல்லாருமே இப்போ வரையும் என்னை வந்து டிஜேல எவ்வளோ டான்ஸ் ஆடியிருக்கான். அது ஃபைனல்ஸ் கூட ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும் டான்ஸ். ஆனால் எனக்கு புஷ்பா பார்த்தா அல்லு அர்ஜுன் அப்படியே அவனை காட்டணும்டா
அப்படின்னு எனக்குமே ஆக்டரில் எனக்குமே ஆசையாக இருக்கு. ஏன்னா அது என்னை பார்த்து எனக்கு சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் கொரியோகிராஃபர் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பையன் வேற லெவலுங்க, அந்த சாங்கு சூப்பராக பண்ணியிருந்தான் அப்படின்னு சொல்லி இப்போ வரையும் அந்த வீடியோ பார்த்தோன்னா எனக்கு விஷ் பண்ணி போடுவாங்க. இப்படி ஒருத்தனை ரெடி பண்ணியிருக்கீங்கள, கொண்டு வந்துருக்கீங்களேன்னு என்னை பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு அந்த டான்ஸ் இருந்துச்சு. நீங்கள் சொன்னீங்களே புஷ்பா பற்றி கேட்ட சொன்னீங்க, அதை பார்க்கும்போது. இல்லை ப்ரோ, எனக்கு வந்துட்டு ரொம்ப அதான் ப்ரோ, ஏன்னா நான் பண்ண ஸ்டன்ஸு இது எல்லாமே வந்து ப்ரோ முன்னாலேயே நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைம்லேருந்தே நான் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன். நான் வந்துட்டு டான்ஸில் வந்துட்டு எனக்கு இந்த ரீல்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இப்படி பண்ணி நம்ம வந்துட்டு நம்மளோட டான்ஸ் காட்டாமல் நம்ம ஸ்க்ரீனில் காட்டணும்னு சொல்லிட்டு எனக்கு பெரிய இது. ஸோ அதான் என் ஃபேஸ் இப்படி பார்க்கக்கூடாது, எல்லாம் இப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. ஸோ அப்போ அதை பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு இவ்வளோ நாள் நான் அமைதியாக இருந்தேன், ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இல்லை. ஸோ அந்த விஷயம்தான் இன்றைக்கி வந்துட்டு எனக்கு டிஜேடியில் ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ அப்பா எல்லாம் சொல்லி கொடுத்து ட்ரெயின் பண்ணி அந்த அளவுக்கு என்னை ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணனால தான் இன்றைக்கி வந்துட்டு சாகர் மாஸ்டருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணியிருந்தேன். அவரும் வந்துட்டு அந்த இடத்துல அவருக்கும் நான் கரெக்டாக செட் ஆனேன், எனக்கும் அவர் கரெக்டாக செட் ஆனாருங்கும்போது அந்த இடத்துல அதான் ஏற்கனவே ஒருத்தன் வந்துட்டு எல்லாமே பண்ணுறான் அப்படிங்கும்போது அவனை வச்சு ஒரு கோரியோகிராஃபியாக செட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ அது அந்த இடத்துல நடந்தது. ஸோ அதனால அப்படி வின் பண்ணோம். எனக்கு அதான் ப்ரோ அந்த பயம்தான் ஏற்பட்டுச்சே தவிர நான் வந்துட்டு மிஸ் ஆயிடுவேன் நான் இது பண்ணேன். ஏன்னா என்னோட லைஃப்பில் வந்துட்டு மிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் யோசிக்கவே மாட்டேன். அந்த இடத்துல மிஸ் பண்ணாலும் அங்கே எப்படி தப்பிச்சு போகணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு யோசிப்பேனே தவிர எனக்கு அந்த பயம். அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் நீங்கள் எதுவுமே ஃபேஸ் பண்ணல, இந்த மாதிரி ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆன மாதிரி நிறைய நடந்திருக்கு. அதுதான் நான் சொல்கிறேன் ப்ரோ. நிறைய ஹையஸ்ட்ல ஒன்று சொல்லுங்க. எங்களுக்கு ஹையஸ்ட் நான் இப்போ ஃபினாலேவே சொல்கிறேன் ப்ரோ. அந்த ஃபினாலேவே நடந்தது சொல்கிறேன். ஃபினாலே வந்துட்டு நான் அந்த அந்த ரேப்பில் பண்ணி அது பேக்கில் பண்ணும்போது நான் வந்துட்டு நெட்டுக்கு போகணும். ஓகே ப்ரோ, இங்கேருந்து புஷ் பண்ணி. ஸோ எனக்கு அந்த நெட்டுக்கு வந்துட்டு போகிறது எனக்கு எனர்ஜி ட்ராப் ஆகுது, எல்லாம் இதாகுது, அங்கே ஸ்பீடு அது ஸ்லோ இப்படி ஒன்று இருக்குது. அப்போ நான் ஜம்ப் பண்ணும்போது நெட்டு வந்துட்டு இங்கே இருக்குது. அப்போ நான் ஜம்ப் பண்ணி நான் இங்கே லேண்ட் ஆகுறேங்கும் போது ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அது ஃபிசிக்ஸ் தான் ப்ரோ. ஸோ இப்படி நம்ம போயிட்டோன்னு வச்சுக்கோங்க ப்ரோ, இங்கே போய் என்னோட தலை வந்துட்டு இப்படி இடிக்கும், கீழே இடிச்சிருக்கும், டம்னு, அவ்வளோதான், டம்னு இடிச்சிருக்கும். அப்போ என்ன பண்ணாங்க அந்த டீம் அந்த க்ரூ எல்லாருமே அந்த நெட்டு பிடிச்சிருந்தாங்க. நான் இங்கே வரேங்கும் போது அந்த நெட்டை பிடிச்சிட்டு சீக்கிரம் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அப்படிங்கும்போது கரெக்டாக சேஃபாக லேண்ட் ஆகிட்டேன் நான். ஸோ அப்படி லேண்ட் ஆகிட்டு அப்புறம் வந்துட்டு இது பண்ணி அதான் ப்ரோ நான் சொல்கிறேன், எனக்கு அடிச்சு உளுந்து எனக்கு வந்துட்டு ரத்தமே வந்து நின்றுருந்தாலும் கடைசியாக வந்து உட்காந்து ஓம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பேன் நான். அவ்வளோதான், ரத்தமே ஒழுகிட்டு இருந்தாலும் நான் முடிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக கமெண்ட்ஸ் கேட்கும் போது கூட நின்றுருப்பேன். அதுக்கப்புறம் புள்ளி முடிச்சிட்டாங்களா அவ்வளோதான், அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸுக்கு கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு இருப்பேன். அவ்வளோதான், இப்படிதான் போயிருக்கும். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சூப்பர் டீலக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவங்கள்ட்ட ஒரு மெயின் விஷயம் கேட்கணும்னு நினச்சிட்டே வந்தேன். ரம்யா கிருஷ்ணன் மேம்க்கு நீங்கள் பையனாக நடிச்சிருக்கீங்க. அப்போ வந்து லாஸ்ட்டாக நீங்கள் ஆட்டோவில் தூக்கி போட்டு போகிறப்போ ஒரு வேர்டு ஒன்று சொன்னீங்க. ரம்யா கிருஷ்ணன் மேமை பார்த்து அந்த வார்த்தை சொல்கிறப்போ எத்தனை டேக் எடுத்தீங்க அதை மட்டும் சொல்லுங்க ப்ரோ. இது டேக்ஸ் நிறைய போச்சு ப்ரோ. டேக்ஸ் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஏன்னா அவங்கள பார்த்து அந்த வார்த்தை சொல்கிறது வந்து கொஞ்சம் உங்களுக்கு பயமா இல்லையா? சத்தியமா ப்ரோ, ப்ரோ அவங்கள நம்ம எப்படி பார்த்துருக்கோம், அவங்க நார்மலாகவே அவங்க வந்துட்டு இல்லை ப்ரோ, செம்ம கிளாஸி ப்ரோ, அவங்க சூப்பர் செம்ம டைப்பு. அவங்க லைக் எப்படி சொல்றதுன்னா அந்த உமனுக்கு உண்டான அந்த பவர் இருக்கும்ல ப்ரோ, அந்த பவர் அவங்க கிட்ட இருக்கும். ஒரு மாதிரி அவங்களோட அந்த கண், இப்போ ரஜினி சார்னா அந்த கண்ணு அந்த ஒரு இது அது ஒன்று இருக்குல்ல ப்ரோ, அந்த ஷார்ப்னஸ் அவங்க கிட்ட இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் இப்படிலாம் வந்துட்டு இருப்பாங்க. ஒரு மாதிரி அந்த சாரி போட்டிருப்பாங்க. ஸோ இப்படி போட்டு இப்படி தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம இது பார்க்குறோம். எனக்கு இந்த போஸ் ஆகுது ரெட்ரோவில் வந்துட்டு சூர்யா சார் வந்துட்டு இப்படி ஒரு போஸ்ட்ல இப்படி உட்காருவார். இந்த ஃபீல் தான் ஒரு மாதிரி இப்படி இருக்கும். அப்படி இருப்பாங்க, சூப்பராக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எனக்கு இருக்கும்போது அவங்க கிட்ட வந்துட்டு மேம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி பழகி அதுக்கப்புறம் வந்து சார் அப்படி ஒன்று சொன்னார், இந்த மாதிரி நவீன் இதுதான் சீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது தான் எனக்கு, ஏன்னா அது சின்ன வயசு ப்ரோ, 18 தாண்டிட்டேன். ஓகே ப்ரோ. ஸோ அது யாரும் நினச்சிக்குவேன்னா சூப்பர் டீலக்ஸ் நான் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு 18 தாண்டிடுச்சு நான். ஸோ இதுதான் அப்போது அந்த இடத்துல வந்துட்டு நான் மறுபடியும் சார்கிட்ட கேட்குறேன், சார் உண்மையாலுமே இதை தான் நான் சொல்லி திட்டேன், எப்படி சார் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அப்புறம் வந்துட்டு அப்படிலாம் இல்லைடா நீ பாட்டுக்கு போய் பண்ணும்போது, சார் வாங்க சார் வந்து சொல்லுங்க சார் நீங்களே வந்துட்டு கொஞ்சம் ப்ளீஸ் சார் அப்படின்னு சார். ஏன்னா எனக்கு குமாரராஜா சார் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே வந்துட்டு சார்னா வந்துட்டு ஒரு மாதிரி சார் ஒரு ப்ரொஃபஷனலாக இப்படி ஒன்று இருக்கும். எனக்கு ஒரு மாதிரி சார் கூட வந்துட்டு ஒரு மாதிரி அந்த பையன் அப்படிங்கிற ஒரு கனெக்டில் ஒன்று இருக்கும். ஒரு மாதிரி ஏன்னா செட்லேயே வந்துட்டு நான் தான் ரொம்ப சின்ன பையன் அந்த டீம்லேயே.
அப்படிங்கும்போது அவர் ட்ரீட் பண்ணுறது, அவர் எல்லாம் பார்த்துக்கிறது, சொல்கிறது எல்லாமே அவர் ஒரு பையன் மாதிரி அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ அந்த இடத்துல வந்துட்டு சார் எனக்கு சொல்லுங்கள் சார் ப்ளீஸ் அப்படிங்கும் போது அப்போ அவர் வந்துட்டு இது மாதிரி மேம் அந்த சீன் சொன்னால மேம் அதுதான் அப்போ பண்ணணும். ஆமாம் இவன் அந்த கெட்டவத்தில் திட்டுறது தானே அப்படின்னு அப்புறம் வந்துட்டு எனக்கு அப்படியே ஐயோ மேம் ரெடி ஆகிட்டாங்க இனி நம்ம தானா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் எனக்கு நான் சொல்கிறேன் மேம் கிட்ட போயிட்டு உட்காந்து அப்புறம் வந்துட்டு மேம் எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரில மேம். எப்படி பண்ணுறதுன்னு தெரிலனா உன்னை தூக்கிடுவாங்க, அப்புறம் ஷூட் போகாது, ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம இன்னைக்கு நம்ம இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னாங்க. அவர் வந்துட்டு மேம் சாரி மேம் போது அதெல்லாம் இல்லை திட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்புறம் வந்துட்டு மறுபடியும் சார்கிட்ட போகுது, சார் சாரி சொல்லிக்கலாம் திட்டலாம் அப்படின்னு. அப்புறம் வந்துட்டு ஏன்னா டைம் போயிட்டு இருக்கு எனக்கு அப்படி. அதுக்கப்புறம் சரின்னு ஓகேன்னு ஒரு டேக் போச்சு ப்ரோ. இது கெட்ட வார்த்தையே ரொம்ப தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ண ஆளு நானா தான், ஒரே ஆள் நானா தான் இருப்பேன். அது வந்துட்டு கரெக்டான வார்த்தையா நான் சொல்லணும், கரெக்டா அதை நான் சொல்லணும் அந்த சென்டென்ஸா. அதை நான் வந்துட்டு ரொம்ப தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டேன், அது வேற மாதிரி ஒன்று சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டாங்க, அதை வேற சொல்லி காட்டணுமா அப்படின்னு. என்ன எனக்கு அதுவும் கெட்ட வார்த்தையா மாத்தி சொல்றது கெட்ட வார்த்தை இல்ல அது கெட்ட வார்த்தை இல்ல அந்த வார்த்தை மாதிரி தான் ஒண்ணு வரும், அது நானே உருவாக்கின ஒரு வார்த்தை. அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு நம்ம ஒரு 2 டேக்ல திட்டி முடிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சேன். சார் பத்தி எனக்கு தெரியல, சார் பத்தி சார் இவ்வளோ டேக்ஸ் எடுப்பாரு, அது வாலண்டியரா எடுக்க மாட்டாரு, தப்பு இருந்தா தான் எடுப்பாரு, அப்படி இல்லைன்னா அவர் இல்ல ப்ரோ இல்ல அது ஃபர்ஸ்ட் முடிஞ்ச கிளைமாக்ஸ். ஆமா ஸோ கொஞ்சம் மேம் கூட பழகின ஒரு டைம்ல அந்த டைம். அப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு ஒரு 3, 4, 5, 6, 7 அப்படின்னு வந்துட்டு போகும்போது இப்படி திட்டினேன், அப்புறம் இப்படி திட்டினேன், இப்படி போயிடுச்சு. ஒரு மாதிரி எப்படி சொல்றது ப்ரோ, அது அந்த நம்ம அப்படி திட்டுறது ஏன்னா அவங்களுக்கு அதான் வேணும் அப்படிங்கும்போது அந்த கம்ஃபர்ட்டை கிரியேட் பண்றது ஒன்று இருக்குல்ல ப்ரோ. ஸோ அவங்க வந்துட்டு அது சீனே வந்துட்டு ஒரு மாதிரி அவங்க வந்துட்டு தண்ணி எடுத்து அவங்க இப்படி அடிக்கணும் ஃபுல்லாக. நான் மயக்கத்தில் இருப்பேன், அவங்க கம்ஃபர்ட் பண்ற விதம், அவங்க வந்துட்டு நான் உன்னோட அம்மா, இப்போ நான் உன்னோட அம்மா அவ்வளோதான், வா நீ எனக்கு பிறந்த பையன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு கம்ஃபர்ட் பண்ணனால தான் என்னால் அதை பண்ண முடிஞ்சது, சாரும் எல்லாருமே. ஸோ அந்த வார்த்தைக்கு வந்துட்டு பின்னால் அவ்வளோ ஒரு பெரிய ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. அது கொஸ்டின் வந்து நம்ம மீட் பண்ண போய் கேட்கணும்னு நினைச்சேன் திட்டிங்க அப்படின்னு. ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த சீனுக்கு, ரொம்ப கஷ்டப்பட்டேன். அவங்களுக்குலாம் வந்துட்டு இந்த கத்தி ரத்தம் நான் வந்துட்டு சாகுறது இதெல்லாம் வந்துட்டு பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபர்ஸ்டெல்லாம் வந்துட்டு ரொம்ப அதான் இப்போ வரைக்குமே அதை பார்த்தாலே வந்துட்டு என்னை பிடிச்சிருவாங்க, இது பண்ணுவாங்க. அப்புறம் தேட்டர்லயே பயங்கரமா இருக்கும். ஆமா 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 ஆக்சுவலா ஒரு அல்காரிதம் ஒன்று சொல்லுவாங்க, சினிமால முதல் படத்துல இறந்துட்டான் அப்படின்னா அது அவனுக்கு வந்து அடுத்தது அவன் தான் அவனுக்கு ஒரு தோற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அவங்க இதுல சப்ஜெக்ட்ல இது கரெக்டா. ஃபர்ஸ்ட் சிவகார்த்திகேயன் சார் வந்து அது ஒன்று சொல்லணும். ஃபர்ஸ்ட் படம் காக்கிச்சடை படம் நான் அவனை கூட்டிட்டு போகும்போது என்னன்னா ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கும்ல, இவன் எப்படி பண்ணுவான் அப்படின்ற மாதிரி. நான் என்ன பண்ணேன், ஃபர்ஸ்டே போய் சாரை பார்த்து பேசிடலாம் அப்படின்னு சொல்லி அது சூப்பராக இருந்துச்சு அந்த டைம். என்னன்னா அவர் கேரள் போயிட்டாரு, டக்குன்னு வந்து கீழே அந்த பாய் அவன்கிட்ட சொல்லி இந்த மாதிரி அவரோட நடிக்க போகிறான் அந்த பையன், அதனால் வந்து ஒரு வார்த்தை அவர்கிட்ட பேசணும் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன செகண்டில் எங்களை உள்ளே கூப்பிட்டாரு. நாங்கள் டக்குன்னு நாங்களாம் 3 பேர் உள்ளே போய் நிற்கிறோம். அப்புறம் அவர் பார்த்தாரு, என்ன அப்படின்னு, பிரதர் இந்த மாதிரி படத்தில் பண்ணுறான், உங்களோட சீன் வரும், சரி இப்போ கொஞ்சம் பேசிட்டேன்னா கம்ஃபர்டபுளாக ஆக்ட் பண்ணுவாங்கல்ல அப்படின்னு. அப்பயே ஜாலியாக க்ளோஸாக நல்லா பேசிட்டு, அப்போ அந்த சிவகார்த்திகேயன் அப்போ பார்த்ததுக்கும் காக்கிச்சட்டில் பார்த்ததுக்கும் இப்போ வர படம் பார்க்கும்போது அவ்வளோ வளர்ச்சி அவளோட இருக்கும்போது அவரோட பிளெஸிங்கும் எனக்கு ஃபஸ்ட்டே கிடச்சிருக்குல்ல. ஸோ எல்லாத்தோடும் விஜய் சேதுபதி சார் அப்படின்னு ஒவ்வொருத்தரோட பிளெஸிங் கிடச்சது தான் எனக்கு இப்போ இவனை இவ்வளோ தூரம் பார்க்கும்போது ஒரு பெருமையாக இருக்குது. ஸோ இவனை வந்து லாஸ்ட்டாக ரஜினி சார் காலில் விழுந்த செகண்டில் வில்லன் ஃபீனிக்ஸில். ஸோ எனக்கு அது சாரும் வில்லனாக தான் என்ட்ரி ஆனா. ஸோ அந்த மாதிரி இவன் கேட் ஓப்பன் பண்ணி விட்டார் அவரு. எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமா. அண்ட் வந்துட்டு நான் இது வந்துட்டு சினிமா பீப்புள் யார் வந்துட்டு நீங்கள் பார்க்குறீங்கனாலும் அவங்களுக்கு நான் ஒன்று சொல்லணும்னு விரும்புகிறேன். டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாருமே சினிமாவில் இருக்கு. அண்ட் உண்மையாலுமே இது எங்களோட ஃபேமிலிங்கிறனால நான் வந்துட்டு இதை சொல்ல,
என்னோட அண்ணன் ரொம்ப டேலண்டட். ஸோ சீரியஸாக எல்லாருமே வந்துட்டு ஒரு மூவி, ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்குமான்னு இன்ன வரைக்கும் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் வந்துட்டு இது பண்ணுவாங்க. ஓகே நீங்கள் நல்ல லெவல் போயிட்டீங்க, அவ்வளோதான், இதுக்கு மேலே என்னடா. இன்ன வரைக்கும் நாங்கள் வந்துட்டு தேடிட்டு தான் இருக்கோம், இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. ஸோ அந்த மாதிரி அண்ணன் நல்ல டேலண்டடான டான்ஸர், ஆக்டர் எல்லாமே. என்னோட அப்பா சூப்பர் கோரியோகிராஃபர். நான் என்னோட டான்ஸை பார்த்து நீங்கள் வந்துட்டு ரசிக்கிறீங்க, இந்த அளவுக்கு நீங்கள் ரசிக்கிறீங்கன்னா அது வந்துட்டு மெயினாக அப்பா தான் வந்துட்டு காரணம். ஒரே ஒரு பாட்டு அவரை நம்பி கொடுங்க, ஒரு பாட்டு போதும், கண்டிப்பாக அவர் வந்துட்டு ப்ரூஃப் பண்ணுவார். கண்டிப்பாக என்னோட அண்ணனுக்கும் நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. அண்ட் என்ன நீங்கள் வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் அதான் என்ன நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதை விட அவங்களோட பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஸோ எனக்கு இது ஒன்று மட்டும் கிட்ட எனக்கு கேட்கணும்னு எனக்கு ப்ளீஸ் எனக்கு. ஏன்னா ரொம்ப ரொம்ப இங்கே சென்னை வந்து ப்ரோ அதான் எல்லாரும் அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க, நல்ல லெவலில் இருக்காங்க, நல்லா பண்ணிட்டாங்க, நல்ல ஃப்ளோர் இருக்குது, நல்ல ஒரு இது படம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, இப்படிலாம் வந்துட்டு இப்படி தான் டாக்ஸ் இருக்குது. அது எதுவுமே இல்லை, அது எதுவும் ரியல் இல்லை. இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும், இன்ன வரைக்கும் எல்லாமே. ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எதுனாலும் அதான் சொல்கிறேன்ல ப்ரோ, ஒரு நூல்னா கூட விட மாட்டோம். ஸோ அது எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கனால எப்படி சொல்கிறது ப்ரோ, இது வந்துட்டு எனக்கு ஒரு ஆசை. உங்களோட ஆசை என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டால் நான் இதை சொல்லுவேன். எனக்கு வந்துட்டு சீரியஸாக ப்ரோ, நான் வந்துட்டு இப்போ டாப் கோரியோகிராஃபர்ஸ் எல்லா கோரியோகிராஃபர்ஸும் நான் வந்துட்டு சொல்கிறேன். நம்ம தமிழ் சினிமா மட்டும் இல்லை, மொத்த கோரியோகிராஃபர்ஸும் நான் வந்துட்டு சொல்கிறேன். அவங்க எல்லாரோட கோரியோகிராஃபியும் எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமாக இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்டை வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்கோம், அந்த அளவுக்கு கண்டிப்பாக எங்கள் அப்பாவோட கோரியோகிராஃபி ஒரு ஸ்டாண்டர்டை க்ரியேட் பண்ணும். அது ஷியராக ப்ரோ. அது வந்துட்டு யார் மூலியமா நடக்கும்னு தெரியல ப்ரோ. ஒரு நோன் ஆர்டிஸ்ட், இது யாரோ ஒரு நோன் ஆர்டிஸ்ட், ஒரு பெரிய ஆக்டர் யாராவது ஏதாவது பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க மூலியமா வெளியே தெரிஞ்சதுன்னா இன்னும் ஃபாஸ்டராக அவர் வந்துட்டு, ஏன்னா இப்போது அவருக்கு ஏஜ் ஆகிட்டு இருக்கு ப்ரோ. ஸோ எதுவுமே நம்ம வந்துட்டு நம்ம பண்ணல, நம்ம வந்துட்டு எல்லாம் இப்படி பிட் பிட்டா இப்படி போயிட்டு இருக்கு. ஆனால் பண்ணலங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ அதை வந்துட்டு இல்லை ப்ரோ, சீரியஸாக அது வந்துட்டு அது அவருக்கு கிடைக்கணும், அது அவருக்கு பண்ணணும். இல்லை இது வந்துட்டு ஓப்பனாக, ஏன்னா நம்ம வந்துட்டு மூடி மறைச்சு நம்ம எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது. நம்ம வந்துட்டு நாங்கள் ஓப்பனாக கேட்குறோம், எங்களுக்கு சான்ஸ் கொடுங்க, எங்களுக்கு சான்ஸ் கொடுங்க, செஞ்சு காட்டுறோம். ரொம்ப சூப்பராக போச்சு எனக்கு இந்த டைம். ஆக்சுவலாக ஒரு ஃப்ரெண்டோட ஃபேமிலி என்னோட ஃபேமிலின்ற மாதிரி ரொம்பவே ஜாலியாக ஃபன்னாக ரொம்பவே போச்சு. நீங்கள் எமோஷனல் ஆகாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி கண்ணு கலக்குது. ஸோ சில். எனக்கும் ஒரு ஹாப்பி தான். இப்போ நீங்கள் சேனல் ஒன்று நடத்திட்டு இப்படி வந்து ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்கணும், உங்கள் ஃபேமிலி எடுக்கணுன்னே வந்து இப்படி ஒரு விஷயம் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? ஸோ நீங்களும் நல்லா வருவீங்க, அந்த சேனல் நல்லா வரும், நீங்களும் நல்லா ஒரு ஆக்டராக வருவீங்க. உங்களுக்கு நான் தான் பண்ணுவேன், சரிங்களா? கண்டிப்பாக படம் பண்ண அப்படின்னா அப்பா தான் என்னோட கொரியோகிராஃபர். யார் ப்ரொடியூசராக இருந்தாலும் பார்த்துங்க, இவங்க தான் ப்ரொடியூசர். இன்னைக்கு 200 பத்திரம் எடுத்துட்டு வாங்க, இன்னைக்கே எழுதி கையெழுத்து போட்டு போகிறேன். டேரக்டர்ஸாக இருக்கும், ப்ரொடியூசர்ஸாக இருக்கும், இப்போ வளர்ந்து வர எல்லா ஹீரோக்கும் எல்லாத்துக்குமே என்னென்னா, ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல டான்ஸ் தளபதி சாருக்கு அப்புறம், சிம்பு சாருக்கு அப்புறம், தனுஷ் சாருக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ வெயிட்டிங். ஜெம் டிவிக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு வந்துட்டு பிரதர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு கேட்கும்போது நான் வந்துட்டு ஒரு சோலோ இன்டர்வியூ இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஒரு ஃபேமிலியாக அப்படி போனால் நல்லாயிருக்கும் எனக்கு. ஏன்னா எல்லாருமே ஒரு ஹவுஸ் டூர் அந்த மாதிரி ஒன்று பண்ணுறாங்க, நம்ம ஒரு டான்ஸ் கிளாஸ் டூர் மாதிரி நம்ம ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லும் போது அதை ஃப்ரெண்ட்லியாக எடுத்துகிட்டு உடனே ஓகே அவங்க சொல்கிறாங்களா நம்ம இப்படி பிளான் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கேமரா டீம் எல்லாம் எனக்கு கூட சப்போர்ட்க்கு எல்லாருமே எனக்கு அனுப்பிச்சு இவ்வளோ தூரம் இந்த இன்டர்வியூ வந்துட்டு பக்காவாக எங்களுக்கு வந்துட்டு கொடுத்த ஜெம் டிவிக்கும் அண்ட் அபிஷேக் பிரதருக்கும் அண்ட் நந்தா பிரதர், சக்தி பிரதருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். எங்கள் ஃபேமிலி சார்பாக ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ.